வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பெண்மையை தெய்வமாக போற்றும் பண்பு தொன்று தொட்டு தமிழ் மக்களிடையே நிலவி வந்தது. சேர மன்னன் செங்குட்டுவன் தனது தலைநகரான வஞ்சியில் கண்ணகிக்கு ஆலயம் அமைத்து பெருவிழா எடுத்தபோது அந்த விழாவில் சேர மன்னனின் அழைப்பை ஏற்று இலங்கை மன்னன் கஜபாகு விழாவில் கலந்து கொண்டான். தன் நாட்டிலும் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என கேட்டு பிரார்த்தித்த போது அப்படியே நடக்கட்டும் என அசரீதி கேட்டு கஜபாகு உள்ளம் நெகிழ்ந்து கண்ணகி தெய்வம் மேல் அதிக நம்பிக்கை கொண்டான். கஜபாகு மன்னன் நாடு திரும்பும் போது சேர மன்னன் சந்தன மரத்தால் செய்த கண்ணகி சிலையையும் ஒரு காட்சிலம்பையும் கொடுத்தான். கஜபாகு மன்னன் இலங்கை திரும்பிய பின் இலங்கையில் கண்ணகி வழிபாடு தீவிரமாக பரவியது. இலங்கையின் வடமாகாணத்தில் முல்லைத்தீவில் நந்திக்கடல் அருகே கஜபாகு மன்னனால் ஸ்தாபிக்கப்பட்ட பழமை வாய்ந்த 10வது கண்ணகியம்மன் ஆலயமாக கருதப்படுவது வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம். பளை என்பது தங்குமிடத்தை குறிப்பது. கண்ணகியம்மன் வந்தமர்ந்த 10வது இடமாகிய 10ஆம் பளை என்பது மருவி வற்றாப்பளையானது. புங்குடுதீவு கண்ணகியம்மனைப் போலவே வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் சுவாரஸ்யமான வரலாற்றை நோக்குவோமானால், இலங்கையில் வடமாகாணத்தில் நந்தி கடலோரத்தில் இடையர்குல சிறுவர்கள் ஒரு முதுமை வாய்ந்த அம்மையார் ஒருத்தி மரத்தின் கீழ் இருப்பதை கண்டார்கள். தனக்கு தங்குவதற்கு இடமில்லை என அந்த மூதாட்டி சிறுவர்களிடம் முறையிட்ட போது அவர்கள் மரத்திற்கு அருகே ஒரு சிறு குடிசை அமைத்து கொடுத்து அந்த மூதாட்டிக்கு உண்பதற்கு பொங்கலும் செய்து கொடுத்தார்கள். மாலை பொழுதானதும் குடிசைக்குள் விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் இல்லையே என சிறுவர்கள் மனம் வருந்த அவர்கள் கவலைப்படுவதைக் கண்ட அம்மூதாட்டி, பிள்ளைகளே, கடல் நீரை எடுத்து எண்ணெயாக பாவித்து திரி வைத்து விளக்கேற்றுங்கள் என்றார். சிறுவர்களும் அவ்வாறே செய்ய கடல் நீரில் விளக்கு ஏற்றப்பட்டது. சிறிது நேரத்தின் பின் மூதாட்டி சிறுவர்களை பார்த்து தனது தலை கடிக்கின்றது, பேன் பார்த்து விடும்படி கேட்டார். மூதாட்டியின் தலைமுடியை வகுத்த சிறுவர்களுக்கு ஆச்சரியம். தலையெல்லாம் கண்களாக இருப்பதைக் கண்டு பயந்து அலறியோட, நான் ஒரு வைகாசி திங்களன்று திரும்பவும் வருவேன் என்று கூறி மூதாட்டி மறைந்தார். சிறுவர்கள் நடந்ததை ஊர் மக்களுக்கு எடுத்து கூறி அந்த அதிசயம் நடந்த குடிசை இருந்த இடத்தை காட்டினார்கள். அதிலிருந்து அவ்விடத்தில் கண்ணகி அம்மனுக்கு கோவில் கட்டி வைகாசி பௌர்ணமி தினத்தன்று பொங்கல் பொங்கி கடல் நீரில் விளக்கேற்றி வழிபடத் தொடங்கிய அந்த ஆலயம் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம். இலங்கை போர்த்துக்கேயர் ஆட்சிக்குட்பட்டிருந்த வேளை ஒருமுறை போர்த்துக்கேய அதிகாரி ஒருவர் ஒவ்வொரு முறையும் குதிரையில் செல்லும் போது இந்த வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தை கடந்து செல்வது வழக்கம். அப்படி செல்லும் போது ஆலயத்தின் அருகே நின்ற பக்தர்களை பார்த்த போர்த்துக்கேய அதிகாரி, உங்கள் கடவுள் அதிசயங்கள் செய்வதாக கேள்விப்பட்டேன், அது உண்மையானால் எங்கே இப்போது செய்து காட்டட்டும் என அனிச்ச மரத்தின் கீழ் குதிரையில் அமர்ந்தபடி அகங்காரத்தோடு சவால் விட்டார். திடீரென காற்று பலமாக வீசி அனிச்ச மரம் குலுங்கத் தொடங்கி அனிச்ச மர காய்கள் பரிகாசம் செய்த அந்த போர்த்துக்கேய அதிகாரியின் மேல் தாறுமாறாக விழத் தொடங்கின. அனிச்ச மர காய்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத அதிகாரி காயமடைந்து குதிரையிலிருந்து கீழே விழுந்து தன் தவறை உணர்ந்து கொண்டார். அதிலிருந்து இன்று வரை அந்த அனிச்ச மரம் பூப்பதும் இல்லை, காய்ப்பதும் இல்லை. கடல் அலை பொங்கி வரும்போது குடத்தில் கடல் நீரை ஒரே தடவையில் அள்ளி முள்ளியவளை என்னுமிடத்தில் விநாயகர் ஆலயத்தில் அதை வைத்து பின் வைகாசி பொங்கல் தினத்தன்று விநாயகர் ஆலயத்திலிருந்து கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு தண்ணீர் குடத்தை எடுத்துச் சென்று மூலஸ்தானத்தில் வீட்டிருக்கும் அம்மனுக்கு கடல் நீரில் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபடுவார்கள் வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவிலில். இலங்கையில் கடல் நீரில் விளக்கேற்றும் அதிசயம் நடக்கும் ஆலயம் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயம்.
ஆரோக்கியமான சகலவிதமான வளங்களையும் வாரி வழங்கும் வற்றாப்பளை கண்ணகியம்மன் அருள் நமக்கும் கிடைக்கட்டும்.